ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் இன்னொரு சம் பார்க்கலாம். ஒரு அசலானது 4 ஆண்டுகளில் 2 மடங்காகிறது எனில் வட்டி வீதத்தை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, அசல் என்னன்னு தெரில, ஒரு அசல்னு சொல்லிட்டாங்க. அது நம்மளா ஒன்று கன்சிடர் பண்ணிக்கலாம். 4 ஆண்டில் 2 மடங்கு ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. வட்டி வீதம்னா ஆர் கண்டுபிடிக்கணும். என் கொடுத்துட்டாங்க, பியும் தெரியாது, நம்ம ஆர் கண்டுபிடிக்கணும். இப்போ ஒரு அசலானதுன்னா நம்ம ஆக்சுவலாக நம்ம ஒரு வட்டி கணக்கு போடுறதுனாலே இப்போ 100 ரூபாய்க்கு இவ்வளோ வட்டி அப்படின்னு எடுத்துக்குவோம் இல்லையா, அந்த மாதிரி பி 100. அப்புறம் இது 2 மடங்கு ஆக்கிடுதுன்னு சொல்லியிருக்காங்க. நான் 100 2 மடங்காச்சுன்னா 200. அப்போது ஏ இஸ் ஈக்குவல் டு பி ப்ளஸ் ஐ ஃபார்முலா உங்களுக்கு தெரியும் இல்லையா. அப்போது ஏ 200னா அப்போது இது 100, அப்போ ஐ 100. அப்போ ஐ இங்கே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு 100ன்னு. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம், ஃபார்முலா போட்டுக்கலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100. இப்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஐ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு 100, பி 100, 4 ஆண்டுன்னு சொன்னனால என் 4, அப்புறம் ஆர் நமக்கு தெரியாது, இது 100. அப்போ இந்த 100 ஆர் மட்டும் இங்கே வச்சுட்டு இதெல்லாம் இந்த சைடு கொண்டு வந்தோன்னா 100, இங்கே டிவைடில் இருக்கிற 100 இந்த சைடு வந்துச்சுன்னா மல்டிப்ளிகேஷன், தென் இங்கே இருக்கிற மேலே இருக்கிறதெல்லாம் இங்கே கீழே வந்துடும். 100 இன்ட்டு மல்டிப்ளிகேஷன் இருக்கிறது டிவைடருக்கு மேலே இருக்கிறதெல்லாம் இந்த சைடு வரும்போது கீழே வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் கேன்சல் பண்ணிடலாம். அப்புறம் 100 100 கேன்சல் ஆகிடுச்சு. 2 2 4 52 100, 1 2 2 25 2 50. இப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு 25% கண்டுபிடிச்சாச்சு. ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.